பீஸ்ஃபுல்லான கிச்சனை பார்க்கணும்னா இது கன்றாவியான கிச்சனை பார்க்கலாம். இங்கே பாரு, ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட்றோம் லெமன் ரைஸ், அதுக்கப்புறமா தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம். சோறு தான் முக்கியம். ஆமாம், சோறு தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் க்ளீனிங் வேலை. இப்போ பார்த்துக்கலாம். இப்போ டைம் பார்த்துக்கோ, 10:24. சமைச்சு முடிச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் என்னன்னு பார்ப்போம். என்னோட 10 நிமிஷம் சோம்பேறித்தனத்தினால எங்கள் வீட்டு கிச்சன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? என்னாலே என் கிச்சனை பார்க்கவே முடியல. இப்படி பார்க்கும்போது நானே சோம்பேறித்தனமாக இருக்கேனோ இல்லை இதை பார்த்தோன்னே நம்மளுக்குள்ளேயே ஒரு என்னடா இது இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மலைப்பாயிடும். இதுக்கெல்லாம் என்ன காரணன்றதை நான் சொல்கிறேன். கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கிச்சனில் நம்ம சமைக்கும்போது, காய்கறி வெட்டும்போது, பாத்திரம் விளக்கும்போது, க்ளீன் பண்ணும்போது நம்ம கை ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டே இருக்கும். ஆனால் நம்ம மனசு எதையோ யோசிச்சுட்ருக்கோம். வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அதை பற்றி யோசிப்போம். நாளைக்கு நடக்க போகிறத பற்றி யோசிப்போம், பிள்ளைங்களை பற்றி யோசிப்போம், பணத்தை பற்றி யோசிப்போம், சொந்தக்காரங்களை பற்றி யோசிப்போம். இந்த மாதிரி பல விஷயங்களை மண்டையில் போட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இந்த ஓவர் திங்கிங் என்ன பண்ணுதுன்னா நம்ம பிரெயினை ரொம்ப டயர்டாக்கிடுது. பிரெயினை மட்டும் டயர்டாக்கல, நம்மளோட வேலையுமே ரொம்ப லேட் ஆக்குது. நம்ம சின்ன வேலையை கூட பெரிய வேலையாக நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சரி இந்த வேலை இப்படியே இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் நம்மளுக்கு. நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா மொபைல் பார்க்குறோம், ஒரு மெசேஜ் பார்ப்போம், ஒரு ரீல்ஸ் பார்ப்போம், ஒரு வீடியோ பார்ப்போம். இப்படியே நம்ம டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சும்மா உட்காந்துருக்கும் போதோ இல்லை ஓவர் திங்கிங் பண்ணும்போதோ இல்லை இந்த மாதிரி மொபைல் டிவி இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும், எதாவது சாப்பிட்ணுன்னு தோணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எதாவது ஸ்நாக்ஸு என்ன இருக்கோ அதை எடுத்து நம்ம சாப்பிடுவோம். இது ப்ராப்பரான ரெஸ்ட்டு கிடையாது, மைண்டுக்கும் இல்லை பாடிக்கும் கிடையாது. நம்ம ரெஸ்ட்டும் எடுக்கலை, நம்மளோட வேலையும் லேட் ஆகுது, மொபைலில் டைம் வேஸ்ட் ஆகுது, சாப்பாடும் எக்ஸ்ட்ரா ஆகுது. இதனால் நம்ம பாடியில் மெல்ல மெல்ல வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம வெயிட் போட ஆரம்பித்தோன்னாவே நிறைய வலிகள், நிறைய ப்ராப்ளம்கள் வர ஆரம்பிக்குது. நம்ம நினச்சிப்போம் நம்ம வேலையே பார்க்கறதில்ல, நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கோம், நம்ம சாப்பிட்றோம் அதனால தான் வெயிட் போடுதுன்னு சொல்லிட்டு. உண்மையான காரணம் சோம்பேறித்தனமோ நிறைய சாப்பிட்றதுனாலையும் இல்லை, நம்மளோட டயர்ட் மைண்ட் ஓவர் திங்கிங் பண்ணுறதுனாலையும், பிளான் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுனாலையும் வர்றது தான் இது எல்லாமே. பிஸ்னஸ்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ ஒரு டாஸ்க்கை இந்த டைம் ஷெட்யூல்குள்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எப்படி முடிப்பாங்களோ அதே மாதிரி தான் நம்ம கிச்சன் வேலையும். 10 நிமிஷத்துக்குள்ளே பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிடணும், 5 நிமிஷத்துக்குள்ளே கிச்சன் கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைமை நம்மளா ஷெட்யூல் பண்ணிக்கணும். ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு தேவையில்லை, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் க்ளீன் பண்ணால் போதும். நம்ம டைம் ஷெட்யூல் பண்ணி நம்ம கிச்சனில் சின்ன சின்ன வேலையை நம்ம முடித்தோன்னா கிச்சனும் க்ளீன் ஆகும். அதை பார்க்கும்போது நம்ம மனசும் லேஸ் ஆகும். க்ளீன் ஸ்பேஸை பார்க்கும்போது நம்மளுக்கு மைண்டும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவர் திங்கிங் மட்டும் பண்ணாதீங்க. ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால நம்மளோட பாடியில் என்னென்ன அஃபெக்ட் ஆகுதுன்றத சொல்கிறேன். தலைவலி வரும், கோபம், எரிச்சல் வரும், ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் இல்லாமல் இருப்போம், மெமரி ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது பிபி இன்க்ரீஸ் ஆகும், சுகர் இம்பேலன்ஸ் ஆகும், ஹார்ட் ஸ்ட்ரெயின் ஆகும், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும், நைட்டில் தூக்கம் சரியாக வராது, தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். தூக்கம் டிஸ்டர்ப் ஆனால் நம்ம பாடி ரிப்பேர் ஆகும். மார்னிங் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். இதனால் நம்ம வெயிட் கெயினில் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும். ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும்போது டைஜஷன் ப்ராப்ளம் வரும். டைஜஷன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கேஸ்ட்ரிக், அசிடிட்டி, கான்ஸ்டிபேஷன், ஐபிஎஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும். மைண்ட் டென்ஷன் பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பாடி பெயின், லெக் பெயின், ஷோல்டர் பெயின், பேக் பெயின், மசில் டைட்னஸ். ஒரு விஷயத்தை 10 நிமிஷத்துக்கு மேலே மைண்டில் கொண்டு வந்து திரும்ப திரும்ப யோசிக்கிறோன்னா அதுதான் ஓவர் திங்கிங். நம்ம அந்த மாதிரி ஓவராக திங்க் பண்ணுறதுனால அந்த ஏதோ ஒரு பிரச்சனையை அன்றைக்கே நம்ம சால்வ் பண்ணிடுவோம், அதுக்கு சொல்யூஷன் கிடைக்குன்றதெல்லாம் கிடையாது. நம்ம மைண்டுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க, தானாக எல்லாமே சரியாகும். ஓவர் திங்கிங்லேருந்து வெளியே வரதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ், ப்ரீத்தை இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணி ஹோல்ட் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு லாங் ட்ரைவ் போகிறது, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறது, நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணுறது. உங்களுக்கு நான் சொன்ன விஷயம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.